நம்ம பிடிச்சது இன்றைக்கி வெள்ளை மீன் போட்டு போகிறோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பூண்டு ஊசி மிளகா அடித்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா வெட்டி வச்சுக்கோங்க. கருப்பில் அப்புறம் தனியாக ஒரு 5 முட்டை பொரித்து அஞ்சூர் பண்ணிக்கோங்க. நெத்திலி கொஞ்சம் பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. மீன் வந்து அவிச்சு இப்படி வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இது வந்து எப்போதும் நான் போட மாட்டேன். இது நான் தனியாக கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். கேரட்டு சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கேன். நம்ம இடித்து வைக்க ஊசி மிளகாவும் பூண்டும் தாளிப்போம். அதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஓகே, ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம மீன் வந்து அவிச்சு வச்சுதான் கொட்ட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி ரத்தவாக வந்து கட்டி வச்சுருங்க. அப்புறம் பொரிச்ச முட்டையை வந்து நம்ம மேலே போட்டுற வேண்டியதான். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை மேலே தூக்கிங்க. கிண்டிங். ஓகே, நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக தமிழ். ஓகே, இப்போ வந்து பொரிச்ச நெத்திலி வந்து மேலே தூக்கிங்க. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சோன்னு எடுத்து டப்பால் வச்சுக்குவேன். அப்போ சாப்பிடும் போதே எடுத்து மேலே வச்சு சாப்பிட்டா அந்த நெத்திலி வந்து முறுமுறுன்னு இருக்கும், நமுத்து போகாது. தேங்க்யூ.